ரொம்ப ரொம்ப பணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து என்ன வேலை இருக்கும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பணம் இருக்குது, கொழுத்த பணம் இருக்குது. அதாவது கணக்கு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு கம்பெனியை வச்சு நீ போய் அங்கங்கே அப்பப்போ உட்காந்துட்டு வா அப்படின்றதுக்கு ஒன்றா ஏதாவது கம்பெனி போங்க, சும்மா சுற்றிட்டு வர்றது வேலையாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பெண்கள் வந்து தனித்துவமாக ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய புகழுக்காகவும் தனியாக இயங்குகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பணக்கார கணவர்களுடைய பெண்கள் எப்படி இருப்பாங்க, மனைவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஜாலியாக வந்து இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணி, அந்த செலவு பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு கும்பல் இருக்கும். பணத்தோடு தான் சேரும், இனத்தோடு தான் சேருன்ற மாதிரி இந்த பணக்கார கணவர்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அவங்க ஒரு கிளப்பில் மீட் பண்ணுவாங்க. அது வந்து போர்ட் கிளப்பாக இருக்கும், ரைஃபிள் கிளப்பாக இருக்கும், பேட்மிண்டன் கிளப்பாக இருக்கும், ஜிம்மாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாருமே மீட் பண்ணி என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு டூர் போடுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, பீச் பார்க் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் கிளம்பும். அதில் வந்து பணம் தண்ணீராக செலவு பண்ணுவாங்க. அப்படி பணக்கார மனைவிகள் என்னெல்லாம் செய்வாங்க, எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு. அந்த வெப்சீரிஸுக்கு பேர் த ஹண்டிங் வைஃப்ஸ். ஸோ இது வந்து ஒரு 8 எபிசோடு நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசானில். அது என்னது இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ யூகேவில் அமெரிக்காவில் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும், நம்ம ஊரில் இல்லை. அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஷயம் இதுதான். நீங்கள் எந்த ஆரிஜினில் இருக்கீங்களோ அங்கே சில நேரத்தில் அவைலபிளாக இருக்கும், சில நேரத்தில் அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது 8 எபிசோடு மொத்தம். ஸோ இந்த ஹண்டிங் வைஃப்ஸ் இதனுடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். த ஹண்டிங் வைஃப்ஸ் இந்த படத்தை அறிமுகப்படுத்திய தம்பி தியாகுக்கு நன்றி. ஏன்னா இது பாருங்கள், இது வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. சரி பார்த்தேன். அந்தளவு இருக்கா அப்படின்னு கேட்குறத இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். படத்துடைய கதை என்ன, இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா அவங்க தான் படத்துடைய ஹீரோயின். அவங்களும் அவங்க கணவர் ஒரே ஒரு பையன், 3 பேரும் வந்து டெக்சாஸுக்கு வராங்க. இடப்பெயர்வால் வராங்க. அங்கே வந்ததுமே அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், அங்கே மேயர் வேட்பாளராக ஒருத்தர் வந்து போட்டி போகிறாரு. அவங்களுடைய மனைவி தான் வந்து மார்கோ. அவங்க தான் வந்து மேயருடைய ஒய்ஃப். அப்படின்னும் போது பணம், பலம், படைபலம் எல்லாம் இருக்குது. அவங்க கூட ஒரு 4-5 பொண்ணுங்க, மனைவிகள், பணக்காரர்களுடைய மனைவிகள் வந்து அவங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபும் அதில் இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து சட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ஸோ என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா. அந்த இடத்துல ஒரு பார்ட்டியில் தான் இந்த மார்கோவை வந்து நம்ம ஹீரோயின் சோஃபி வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு கொலை நடக்கிறது. அந்த நகரத்தில் ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து கொலை பண்ணி கிடக்கிறா. அந்த கொலை யார் செஞ்சது, யார் செஞ்சாங்க, எதனால் செஞ்சாங்க, அந்த கொலையாளியை கண்டுபிடித்தாங்களா இல்லையா, நம்ம சோஃபியா வந்து அந்த ஊரில் வந்து புதுசாக வந்த ஊரில் வந்து செட் ஆனாங்களா இல்லையா, அந்த மார்கோ கூட போய் பழகினாங்களே, அது வில்லங்கங்கள்லாம் ஏற்படுச்சா இல்லையான்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஹீரோயின் வந்து பிரிட்னி ஸ்னோ, அவங்க தான் வந்து சோஃபியா ஓனில். ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸு, ஒரு நல்ல ஆன்டி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நல்லாவே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாலின் அக்கேர்மன், அவங்க தான் வந்து மார்கோ பேங்க்ஸ்ன்ட்டு. கண்ணில் பார்க்கும்போது சில பேர் வந்து வில்லியாகவே இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி சிரித்தாலும் அவங்க வந்து கண்ணு காட்டி கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி படம் இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லுமே அவங்க வந்து கண்ணில் பார்த்தாலே அதில் வந்து கொஞ்சம் வில்லத்தனம்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வில்லத்தனன்றதை விட இந்த மடமாற்றுற பேச்சு இருக்கும் இல்லையா, நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி, கேராக பேசுகிற மாதிரி, சட்டிலாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு புறமாக ஒன்று வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் குடும்பத்தோடு பார்ப்பதை தவிர்க்கவும். வார இறுதியில் ஒரு பீரை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அப்படியே ஜில்மாவாக அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வெப்சீரிஸ் வந்து கொடுக்கும். மற்றபடி டெக்னிக்கலாகவும் சரி, பணக்காரத்தனம்லாம் இருக்கும்பொழுது அதற்கான இன்டீரியர்ஸ், அதற்கான வீடுகள், அவங்க போகிற பப்ஸு,
அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, அவங்க வந்து போட்டில் வந்து எல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு 6-7 பெண்களோட கிளம்பி போகிற இடங்கள். இன்னொன்று, இந்த மாதிரியான டீமில் வந்து என்ன இருக்குன்னா பெரிய பிரச்சனை என்ன ஆகும்னா லவ். ஏதாவது ஒரு வகையில் கேர்னஸ் வந்து எப்படி மிஸ் ஆகுது, அதனால் வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருதுன்றது இந்த வெப்சீரிஸில் காமிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி புது குரூப்போடு நீங்கள் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனைகளை வந்து இந்த கேர் வந்து எனக்கு முன்னாடிலாம் என்கிட்ட நிறைய கேர் காமிச்சு இப்போ கேரே காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். இந்த படத்தில் வந்து பிரதானமாகவே அதை சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா மார்கோ வந்து சோஃபி கூட வந்து சோஃபி கூட வந்து ரொம்ப க்ளோஸாக ஆகிறானதுமே அந்த டீமில் இருக்கிற முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே காண்டாகும். அது என்ன புதுசாக வர்றவங்களுடைய அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அப்போ நாங்களாம் யார், இப்போ இவ்வளோ நாள் என் கூட தான் சுற்றிட்டு இருந்தேன், அது என்ன அங்கே அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும். இந்த பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு எங்கேயும் போவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து அம்மா வந்து கத்திரிக்கோளால் குத்திட்டான், நான் படின்னு டார்ச்சர் பண்ணாங்கன்னு, வேற ஒன்றும்லாம் கிடையாது. அவன் 90% எடுக்கிற பையன். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இதை வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, மனசுள்ளாரே போட்டு புழிங்கிறவங்களாக இருக்கும்போது இது வெடித்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்து நிற்கும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து சேர்க்குறப்ப வாழ்க்கையில் சேர்க்கும்போது அவங்கள வந்து எந்த அளவுக்கு எல்லைகளோடு நிறுத்தலாம் போகலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதற்கு ஒரு அனுபவமாக இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த பிரச்சனையை வந்து அந்த போலீஸ்காரன் ஒய்ஃப் வந்து எப்படிலாம் வந்து மன கஷ்டம் அடையிறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. குழுவாக இயங்கும் பொழுது, புதுசாக ஒரு குழுவில் நீங்கள் பயணிக்கிறீங்க, குழுவாக இயங்குறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அதில் செக்ஸும் போதை வஸ்துக்களும் உள்ளார வரும். இந்த போதை வஸ்துக்களும் செக்ஸும் உள்ளார வரும்போது என்னன்னா அப்பாவிகள் நிறைய பேர் இதில் வந்து பலிக்கடை ஆகிடுவாங்க. அது வந்து இந்த சோஃபியா கேரக்டர் வந்து அதுக்கு வந்து உதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து இவ்வளோ தானே, இதில் என்ன இருக்க போகுது, இது தானே, நம்ம இந்த அளவில் கண்ட்ரோலில் இருப்போம், நம்மளெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, நீங்கள் கிட்ட போக 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 அது பெரிய ஆப்ரேட் வந்து விடும். ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொன்ன விதத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் தான். மஸ்ட் வாட்ச் கிடையாது, வாட்சபிளான ஒரு வெப்சீரிஸ், அதில் மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. ஒரு ஊரில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குன்றான், ஒரு ஊரில் அமேசானில் அவைலபிளாக இருக்குன்றான். தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. தட்ஸ் ஆல் ரைட். எனிவே, இந்த வெப்சீரிஸ் வந்து புக்காக வந்தது. த ஹண்டிங் வைஃப்ஸ் வந்து மே காப் அப்படின்றவர் வந்து இதை வந்து புக்காக எழுதியிருந்தாங்க. அதை வந்து ரிபேக்கா கட்டர்ன்றவங்க வந்து இதை வந்து சீரியஸாக பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 8 எபிசோடு. பார்த்து உங்கள் கருத்துக்களை பெண்ணுடன் தெரிவித்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.